தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர்கள் இருக்கும்போது சூர்யா மீது மட்டும் சமீப காலமாக ஏன் இவ்வளவு வன்மம் என்ற கேள்வி பரவலாக இருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் சினிமாவிற்கும் எப்போதுமே ஆகாது. பாபா திரைப்படத்தில் ரஜினிகாந்த் புகைப்பிடிக்கும் காட்சிகள் அதிகம் இருந்ததால் பாமக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது. வட தமிழகத்தில் போராட்டம் நடத்தியதால் திரையரங்கு உரிமையாளர்கள் கதிகலங்கினார்கள். அதே போல விஜயின் சர்கார் திரைப்படத்திலும் விஜய் சிகரெட் பிடிப்பது போன்ற காட்சிகள் இருந்ததால் மீண்டும் பாமக போர்க்கொடி தூக்கியது. இப்படி சமூக அக்கறைக்காக போராடிய பாமக சூர்யா நடிப்பில் வெளியான ஜெய்பீம் திரைப்படம் வெளியான போது ஜாதி ரீதியாக எதிர்த்தது. அந்த திரைப்படத்தில் காவல்துறை அதிகாரி வேடத்தில் நடித்திருப்பவர் தங்களது சமூகத்தை சார்ந்தவராக ஒரு வன்முறையாளராக காட்டப்பட்டிருப்பதாக பாமக கொந்தளித்தது. பாமகவின் அடையாளமான அக்னி கலசத்தை வில்லனின் வீட்டில் அடிக்கோடிட்டு காட்டியிருந்தார் இயக்குனர் ஞானவேல். இதனால் தங்கள் சமூகத்தை இழிவாக காட்டிவிட்டதாக நடிகர் சூர்யா மீது பாமகவினர் கடுமையான கோபத்தில் இருந்தார்கள். அதன் காரணமாகவே சமூக வலைதளங்களில் சூர்யா மீது இன்றும் தனிப்பட்ட தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கதைகளை இயக்குவதில் இயக்குனர் மிஸ்கினுக்கு முக்கிய பங்குண்டு. அப்படி 2013ஆம் ஆண்டு இவர் சொந்தமாக தயாரித்து இயக்கிய ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் திரைப்படம் வெளியான முதல் வாரம் தியேட்டரில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெறவில்லை. இதனால் கடும் மன உளைச்சலில் இருந்த மிஸ்கினை அவரது நண்பர் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு இந்த திரைப்படத்தை விற்றுவிடலாம் என அழைத்து சென்றாராம். ஆனால் அங்கோ 2 கோடிக்கு தயாரித்த அந்த திரைப்படத்தை வெறும் 75 லட்சம் ரூபாய்க்கு தருமாறு அந்த பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் 20க்கும் மேற்பட்ட அடியாட்களை வைத்து மிஸ்கினை மிரட்டி அந்த திரைப்படத்தின் டிவி ரைட்ஸை வாங்கி இருக்கிறார்கள். அழைத்து சென்ற நண்பனும் துரோகம் செய்துவிட்டான், நம்பி வந்த தொலைக்காட்சி நிறுவனமும் அடிமாட்டு விலைக்கு படத்தை மிரட்டி எழுதி வாங்கிவிட்டார்கள் என்ற சோகத்தோடு அத்தனை பேர் முன்னிலையிலும் அவர்கள் கொடுத்த செக்கை கிழித்து போட்டு விட்டாராம். இன்று அந்த திரைப்படம் அந்த தனியார் தொலைக்காட்சியில் 80 முறைக்கு மேல் ஒளிபரப்பப்பட்டு மிகப்பெரிய அளவில் லாபத்தை அவர்களுக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. ஆனால் படத்தை தயாரித்த மிஸ்கினோ மிகப்பெரிய அளவில் கடன் சுமைக்கு தள்ளப்பட்டார். இந்த நிகழ்வை இயக்குனர் மிஸ்கினே சமீபத்திய பேட்டி ஒன்றில் மனம் கலங்கி தெரிவித்திருக்கிறார். நடிகர் ஜெயம் ரவி ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவில் ஜெயம் ரவியாக அடையாளம் காணப்பட்டவர் தற்போது ரவிமோகனாக தனது பெயரை மாற்றிக்கொண்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்வதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். 2 குழந்தைகளுக்கு பெற்றோரான ஜெயம் ரவி மற்றும் ஆர்த்தி இடையான விவாகரத்து செய்தி சினிமா வட்டாரங்களைச் சேர்ந்த பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. இதற்கிடையில் ரவிமோகன் தனது தோழி கெனிசாவுடன் நிகழ்ச்சி ஒன்றில் சமீபத்தில் ஜோடியாக கலந்து கொண்டார். அதற்கு அவரது முன்னாள் மனைவி ஆர்த்தி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது தனது முன்னாள் மனைவி ஆர்த்தி மற்றும் அவரது குடும்பத்தார் மீது ஜெயம் ரவி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார். எனது முன்னாள் மனைவி ஆர்த்தியும் அவரது குடும்பத்தாரும் என்னை பணத்திற்காக மட்டுமே பயன்படுத்திக் கொண்டார்கள். நான் சம்பாதித்த பணத்தை 1 ரூபாய் கூட எனக்கு கொடுக்காமல் என் பெற்றோருக்கும் பணத்தை தரவிடாமல் ஏன் என் பெற்றோரை சந்திக்க கூட விடாமல் என்னை கொடுமைப்படுத்தியதாகவும் இவ்வளவு வேதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பிறகே எனது மனைவி ஆர்த்தியை நான் விவாகரத்து செய்ததாகவும் மிகுந்த மனவேதனையோடு குறிப்பிட்டிருந்த ஜெயம் ரவி இதை சொல்வதற்கே எனக்கு கஷ்டமாக இருக்கிறது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார்.